மாமியார் ஏதாவது கோவமா பேசுனாங்களா? என் மாமியார் ஒண்ணு என்கிட்ட பேசல. அப்போ உன் வீட்டுக்கார் பேசினாரா? ஆமா, எனக்கு சொன்னாரு. உடனே கிளம்பி வர சொன்னாரு. ஏதாவது கோவமா பேசினாரா? கோவமா மட்டும் இல்ல, உத்தரவு போட்டாரு. உடனே கிளம்பி வா, இல்லைன்னா அங்கேயே இருந்துருன்னு. ஏங்கா, நீ அவருக்கு பொண்டாட்டி தானே, அடிமை இல்லையே. ரெண்டுத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதா தெரியல. இப்போ நான் ஊருக்கு கிளம்பி போறதா இல்ல கடைசி வரைக்கும் இங்கே இருந்துடுறதான்னு நான் முடிவு பண்ணணும். அக்கா, நீ கிளம்பி போறியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அது எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. இந்த சரம், நீ சட்டம் கிளம்பி ஊருக்கு போ. என்ன தானோ என்ன சொல்ற? நீ இங்க இருந்தா எங்களுக்கும் ஆறுதலாவும் தைரியமாவும் தான் இருக்கு. ஆனா இங்க பிரச்சனை முடிஞ்சதும் நீ பாவம் இல்லையா? தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு காட்டு மிராண்டி குடும்பத்துல போய் வாக்கப்பட்டுட்ட. உன்னை நீ காப்பாத்திக்க வேண்டாம். நீ முதல்ல கிளம்பு. இல்ல தானோ, என்னால போக முடியாது. உங்களை எல்லாம் இப்படி விட்டுட்டு, அப்பா வேற ஊர்ல இல்ல, மாமா வேற போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த நிலைமையில இருக்காருன்னே தெரியல. என்னால போக முடியாது. நான் போக மாட்டேன். இத பாரு, இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல தீர்வு கிடைச்சிடும். ஆனா உன் பிரச்சனை அப்படி இல்ல. இதான்டா சாக்குன்னு சொல்லி உன் மாமியார் மேல மேல உன்னை வருத்தெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இத பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ கிளம்பு. ஆமாக்கா, தனு அக்கா சொல்றதுதான் சரி. நீ தைரியமா போ. இந்த பிரச்சனையை நாங்க எப்படியாவது சமாளிச்சுக்கிறோம். நீ தைரியமா கிளம்பி போக்கா. ஒரு பேச்சுக்கு சொல்ற சரோ, நீ இப்ப அங்க போலேன்னு வச்சுக்கோ, அவங்க உன்னை அந்த வீட்டுல நாளைக்கு சேர்த்துக்கலன்னு வச்சுக்கோ, அப்பா ஊர்ல இருந்து வந்ததும் அவர் இதெல்லாம் பார்த்து வேதனைப்பட மாட்டாரு? நீ ஏன் அங்க போலன்னு கேட்டாருன்னா நம்மளால என்ன பதில் சொல்ல முடியும்? விஜயோட பிரச்சனையை எடுத்து சொல்ல முடியுமா? அவர் கஷ்டப்பட மாட்டாரு? கொஞ்சம் யோசிச்சு பாரு சரோ. ஆமாக்கா, தனு அக்கா சொல்றதுதான் சரி. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா என் மனசு கேட்கல. எப்படி என்னால உங்களை எல்லாம் விட்டுட்டு அங்க நிம்மதியா இருக்க முடியும்? நீ சொல்றதும் சரிதான்க்கா. ஆனா இந்த காரணத்தை காட்டி நீ இங்க நிக்கிறது அவ்வளவு சரியில்லை. இந்த சூழ்நிலை காரணமா நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்க வேணாம். நீ தைரியமா போயிட்டு வாக்கா. ஆமா சரோ, கடவுள் இருக்காரு, அவர் ஒரு நல்ல வழியை காட்டுவாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, கிளம்பு. தனு, நான் தான் உனக்கு தைரியம் சொல்லணும். ஆனா நீ எனக்கு தைரியம் சொல்ற. இல்ல நம்ம நேரம்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் சரோ. இல்லனா வீட்டுக்கு வந்த உடனே உன்னை கிளம்பு கிளம்பு நாங்கள சொல்லுவோமா? அக்கா, எது வரதாலும் நாங்க பாத்துக்கிறோம். சரி, நான் கிளம்புறேன். தனு, இது பாரு, என்ன நடந்தாலும் நீ அதையே நினைச்சு உன் உடம்பு கெடுத்துக்காத. என்ன உடம்பு பார்த்துக்கோ. கிளம்பு. நிர்மலா, தண்ணி விட. இந்தாண்ணா. தேங்க்ஸ். ஏண்டா மாணிக்கம், கோவத்தோட போனியே, உன் பொண்டாட்டி ஏதாவது சொன்னாளா? ஃபோன்ல பேசிட்டேமா. என்ன சொன்னாங்க அண்ணி? அந்த அரண்மனையை விட்டுட்டு வர மனசு இல்லையாமா? நிர்மலா, அவங்க தானே பேசிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு நடுவில் பேசுற? ஆரம்பிச்சிட்டியா? போன்ல எதுவும் சொன்னால உன் சம்சாரம்? அவளை பேசவே விடலமா. உடனே கிளம்பி வந்தாகணும்னு சொல்லிட்டேன். வேற வழி இல்லை, வந்தே ஆகணும். வரலன்னா மட்டும் நீ என்னடா பண்ணிட முடியும்? இல்லைம்மா, இப்போ வரலன்னா அப்புறம் வரவே கூடாதுன்னு கண்டிஷனாக சொல்லிட்டேன். அநேகமாக இந்த நேரம் கிளம்பிருப்பா. என்ன இப்போவே இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? வரத்துக்கு எப்படி ராத்திரி ஆகிடும்? எப்படி நான் தனியாக வருவாங்க? சொந்த ஊருக்கு போகும்போது மட்டும் ராத்திரி பகல்னு பார்த்தா போறா? அதானே, அன்னைக்கு அங்க போகணும்னு நினைச்சா போதும், வேற எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. உடனே கிளம்பி போயிடுவாங்க. ஏமா ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? தனியாக கிளம்பி வர போறாங்க, வர வழியில் எதுவும் பிரச்சனைனா ராத்திரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பாவம்? சும்மா இருண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அண்ணி இந்த ஊரையே வித்துருவாங்க. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? அவ வந்து சேர்ந்தா போதும், மருந்து கொடுக்கலாம். அம்மா, நீ அண்ணிக்கு மருந்து கொடுக்க நேரம் பார்த்துட்டு இருக்க. அண்ணி ஏதாவது சாக்கு சொல்லி வேணாம் சொல்லிட்டா என்ன பண்ணுவ? சொல்லுவாளா?
கண்டிப்பா நாளைக்கு மருந்து கொடுத்தே ஆகணும். அப்படி வராம இருக்கட்டும், அவளா நானா நான் பாத்துறேன். பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்துறது, கெடுக்கிறது, கட்டின பொண்டாட்டி ஏமாத்துறது, கண்ணில் படுற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறது, இப்படி எல்லாம் பண்ண ஒருத்தனுக்கு நியாயமா என் அபிப்பிராயப்படி தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். ஆனா சட்டம் அப்படி இல்லை. அவ உன்னை குத்துனது ரொம்ப கரெக்ட். நீ உழைச்சிக்கிட்டிய, அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லை. அப்படி இருந்திருந்தா நீ நடு ரோட்ல செத்துருப்ப, நாயெல்லாம் உன்னை இழுத்துட்டு போயிருக்கும். சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணு தான் என்ன குத்துச்சு, அதை விட்டுட்டு. டேடே, விஜி உன்னை கத்தியால குத்தல. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு நடந்த குடும்ப தகராறுல நீயே உன்னை கத்தியால குத்திக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்க. சார், இப்படி தாண்டா நீ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஏதாவது முரண்டு பண்ண அவனை உன்னை பொழந்து கட்டிடுவானா? இல்ல சார், என்ன சார் இது? நீங்களே இப்படி சட்டத்துக்கு விரோதமா நடக்கலாமா? ராஸ்கல். டேய், உன்ன மாதிரி பொறுக்கிக்கு எதிரா என்ன வேணா பண்ணலாம்டா, எதை வேணா மீறலாம்டா. மரியாதையா அதுல கையெழுத்து போடு. போடுறா. சார், போட்ட தப்புச்ச இல்ல, உன் உடம்புல இருக்கிற காயம் ஆறதுக்கு முன்னாடி உன்னை எப்படி உள்ள தள்ளுறதுன்னு எனக்கு தெரியும். ஏதாவது ஒரு கேஸ போட்டு உன்னை வெளியே வர முடியாதபடி பண்ணிடுவேன். போடுறா கையெழுத்த. போடுறா. இனிமே அந்த பொண்ணு விஜயோட வாழ்க்கையில எந்த காரணத்துக்காகவும் தலையிடக்கூடாது. அப்படி தலையிட்ட அவனை உன்னை கொன்னு குழி தோண்டி புதைச்சிருவேன். ஜாக்கிரதை. கீதா, என்ன இப்பவே அவங்க உன்னை கொண்டு போட்டா எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா உனக்கு நான் என்னைக்கும் கருமாதி பண்ணிட்டேன். என்னம்மா? நான் உன் புருஷம்மா. பேசாத. என்னைக்கும் நான் உன மனசளவுல டைவர்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன? கோர்ட் தானே, அதையும் பாத்துக்கிறேன். போஸ், இனிமே இந்த பையனை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு எதிராக அவன் எது பண்ணாலும் எனக்கு எதிராக பண்ணா மாதிரி. அப்படி எதுவும் பண்ணிட்டு அவனால நிம்மதியா இருக்க முடியாது. சார், இந்த நன்றி என்னைக்குமே மறக்க மாட்டேன். என்னப்பா இதுக்கு போய் கால்ல எல்லாம் விழுந்துகிட்டு? நான் என் மனசாட்சி சொல்றபடி தான் நடந்துகிட்டேன். சரி சரி, தைரியமா இரு, நான் இருக்கேன். எவ்வளவு பெரிய உதவி பண்ணிட்டமா. என்னங்க நீங்க என்ன போய் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு முதல்ல விஜய தைரியமா இருக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. சொல்றேன். வாங்கப்பா போலாம். வா, நம்ம வீட்டுக்கு வரதுக்கு நான் உனக்கு ஃபோன் பண்ணி திட்டணும் இல்ல? என்ன இல்ல? நீ ஒன்னும் புது பொண்ணு இல்ல, அப்பா வீட்லயே தங்கணும்னு ஆசைப்படுறதுக்கு. என்ன அப்படி அப்பா வீட்டு பாசம் உனக்கு? கொள்ளாத பாசம். அம்மா உனக்கு மருந்து கொடுக்கணும்னு சொன்னது கூட சட்டை பண்ணாம அங்கே இருந்துட்டா எப்படி? போ, அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. போ. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. வீட்ல சூழ்நிலை சரியில்லை, அதான். அது சரி, எப்பதான் உங்க வீட்ல சூழ்நிலை சரியா இருந்துச்சு? எந்த நேரம் பார்த்தாலும் பிரச்சனை தான். இந்த லட்சணத்துல உங்க அப்பா வேற ஊர்ல இல்ல. சரி சரி, இனிமே அதையே பேசி என்ன பிரயோஜனம்? நாளைக்கு மருந்து கொடுக்கணும், ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு அத்தை. வீட்டுக்கு போய் அதுக்கு ஏற்பாடு பண்ணு. வீட்டை நல்லா கழுவி கோலம் போட்டு வை. என்ன? சரி அத்தை. அப்புறம் மாணிக்கம், வேண்டியவங்களுக்கு எல்லாம் சொல்லிடுப்பா. நாளைக்கு சமையலுக்கு வேண்டிய காய்கறிக்கெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிடு. என்ன? சரிம்மா. சரோ, கிளம்பு. பாட்டிக்கு நாளைக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டு அப்படியே நாம கிளம்போம். வரேன் அத்தை. வரமா. இந்தாங்க மாமா.
அந்த இன்ஸ்பெக்டர் எவ்வளவு தங்கமான மனுஷன் தெரியுமா? மனுஷன் நீ சொல்லக்கூடாது, கடவுள். எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில நம்மளை காப்பாத்திருக்காரு. ஆமா மாமா, அவர் நமக்கு கடவுள் மாதிரி. விஜய், நீ இனிமே இளங்கோ நினைச்சு பயப்பட தேவையில்லை. என்னாலதான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துச்சு. ஏன் எழுதிட்டு இருக்க? தைரியமா இரு. நீ இனிமே புது மனுஷி, மனசுல வச்சுக்க. இளங்கோ பொண்டாட்டி கீதா எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? அந்த பொண்ணு மட்டும் வந்து இன்ஸ்பெக்டர் உண்மையை சொல்லலைன்னா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனையா இருக்கும். அது மட்டும் இல்ல, விஜய் ரொம்ப தைரியமா இருக்க சொன்னா, நேரம் கிடைச்சா வந்து பாக்குறேன்னு சொன்னா. அவங்க நல்லவங்க தான் மாமா, ஆனா சமயத்துல நான் தான் அவங்கள திட்டிருக்கேன். பாவம் சரோகா, என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துகிட்டே இருக்கும். ஆமா, ரொம்ப வருத்தத்தோட போச்சு. ஒரு நாள் கழிச்சு போலான்னு பார்த்தா உடனே வான்னு சொல்லிட்டாங்க. என்ன மனுஷங்களோ. என்ன பண்றது, கல்யாணம் பண்ணி போன நாள்ல இருந்து கஷ்டப்பட்டு தானே இருக்கா. சரோவா இருக்கிறதுனாலதான் அவ எல்லாத்தையும் பொறுத்துட்டு போறா. இதே இன்னொருத்தியா இருந்தா போங்கடான்னு போயிட்டு இருப்பா. சரி, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நடந்தது நடந்து போச்சு. இந்த விஷயத்த விஜய் மட்டும் இல்ல, எல்லாருமே சுத்தமா மறந்துருக்க. அதான் எல்லாருக்குமே நல்லது. சரோ ரெடியா? ம், என்ன விசேஷம் உனக்கு தானே? எதுக்கு இப்படி மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்க? கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கிறது. முயற்சி செய்யறேன். முயற்சி செய்றியா? என்ன ஒட்டாம பேசிட்டு இருக்க நீ? என்னங்க, இப்ப யாருக்கு விசேஷம்? என்ன கேள்வி இது? உனக்கு தான். எனக்கு தானே. நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு எனக்கு விசேஷம். நான் முழு மனசோட இருக்க வேண்டாமா? இப்ப ஏதோ ஸ்கூலுக்கு போறதுக்காக சின்ன குழந்தை கட்டாயப்படுத்துற மாதிரி எதுக்கு இப்படி பண்றீங்க? என்ன வளர்ற? உனக்கு நடக்க போற விசேஷத்துக்கு எதுக்கு ஈடுபாடு இல்லாம இருக்க? இத தெரியாம தான் கேக்குறேன். இவ்வளவு நாள் உங்க அப்பா வீட்டுல உட்காந்துக்கிட்டு எதுக்கு வராம இழுத்தடிச்ச? எல்லா தப்பையும் உன் மேல வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் அனாவசியமா எங்க அம்மா தலையை உருட்டுற. நானும் கவனிச்சுட்டே வரேன். நீ அவங்கள மதிக்காம இருக்கிறது மட்டும் இல்ல, சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட ரொம்பவே அவமானப்படுத்துற. நான் ஒரு நேரம் போல இன்னொரு நேரம் இருக்க மாட்டேன், பாத்துக்க. ஐயோ, எதுக்காக இப்போ இப்படி சத்தம் போடுறீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நல்ல விசேஷனாலும் அதுவுமா எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. இந்தாங்க. என்ன பாக்குறீங்க? எல்லாம் நல்லா பார்த்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். தைரியமா குடிங்க. அதுக்கு இல்லடி, முன்னொரு வாட்டி தேள் கிடந்தது, இப்ப பள்ளி பாம்பு ஏதாவது கிடக்குமோங்கிற பயந்தா. கண்ணாடி போட்டுட்டு நல்லா பாருங்க. இந்தாங்க. பாட்டி, இன்னைக்கு 10 மணிக்கு எனக்கு மருந்து கொடுக்கற விசேஷம் இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். 10 மணிக்கு தானேம்மா? இன்னும் 3 மணி நேரம் இருக்கே. இப்ப சொன்னாதானே நீங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர முடியும். நான் என்ன பஸ் பிடிச்சா வரணும்? வந்துடுறேம்மா. ரம்யா, இன்னைக்கு எனக்கு மருந்து கொடுக்கற விசேஷம் இருக்கு. நீங்க கண்டிப்பா வரணும். எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. கண்டிப்பா வந்துருவேன். நான் வராமலையா? அனிதாவை கூப்பிடலையா? ஐயோ, நான் வீட்ல எல்லா வேலையும் அப்படியே போட்டபடி போட்டுட்டு வந்துட்டேன். இதோ வந்துடுறேன். வா சரோ. இன்னைக்கு 10 மணிக்கு எனக்கு மருந்து கொடுக்கற விசேஷம் இருக்கு. நீங்க கண்டிப்பா வரணும். அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா வரேம்மா. ஆமா, ஊர்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்களா? அது அப்பா ரிஷிகேஷ் போயிருக்காரு. வீட்ல எல்லாருக்கும் வேலை இருக்கு. வீட்ல ஆள் இருக்கணும் இல்லையா? நீங்க மறக்காம வந்துருங்க. கண்டிப்பா வரேன். மீனா, நர்மதா, நீங்களும் வந்துருங்க. கண்டிப்பா வந்து நான் வரேன்.
வாங்க சரமா வாங்க பாட்டி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் என்ன சரோ வெளியே கிளம்பிட்டியா? ஆமா கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வரணும். வாடி. ஏதாவது வேணும்னா நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இல்ல நானே போயிட்டு வரேன். ஆமா எங்க உன் புருஷன்? உள்ள இருக்காரு. நீங்க எல்லாரும் உள்ள உட்கார்ந்துருங்க, நான் வந்துடுறேன். சரிடி கண்ணு. என்னக்கா? வாமா வா, போன் வந்திருக்கு, போய் பேசு. ஹலோ சரோ, நான் தனம் பேசுறேன்ப்பா. ஹலோ தனு, நீ எப்படி இருக்க? உன் உடம்பு எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சரோ, எந்த பிரச்சனையும் இல்ல, மருந்தெல்லாம் கரெக்டா எடுத்துக்கிறேன். அது சரி தனு, நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, சரோக்கா, லீலா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நீ பயப்படாதக்கா, நீ கவலைப்படுற மாதிரி இங்க ஒண்ணுமே இல்ல, எல்லாமே சரியாயிடுச்சு. நிஜமாவா சொல்ற? ஆமாக்கா. என்னடி, எப்படி? அது ஒண்ணும் சாதாரணமான விஷயம் இல்லையே. ஆமாக்கா, சிக்கலான விஷயம்தான். ஆனா தங்கமான எஸ்ஐ ஒருத்தர் இருக்காரு, அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு நமக்கு ரொம்ப உதவி பண்ணாரு. அக்கா, இனிமே அந்த இளங்கோ ஜென்மத்துக்கும் நம்ம வீட்டு வாசப்படி கூட மிதிக்க மாட்டான், அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. இங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சுக்கா. அப்பா, இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு தவிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆமா, விஜய் எப்படி இருக்கா? அவ பக்கத்துல தான் இருக்கா, நீயே பேசுக்கா. ஹலோ சரோக்கா. ஹலோ விஜய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. அதான் லீலா சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனையும் நல்லபடியா சரியாயிடுச்சு. விஜய், கடவுளோட புண்ணியத்தால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்பா பண்ண புண்ணியம். இத பாரு, நடந்தது எல்லாத்தையும் நீ மறந்துரு, எதையும் மனசுல வச்சுக்காத, என்ன? சரிக்கா. இத பாரு, உனக்காக ஒரு புது வாழ்க்கை காத்துட்டு இருக்கு, மறந்துடாத, சந்தோஷமா இரு. சரிக்கா. நீ எப்படிக்கா இருக்க? எனக்கு மருந்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஆனா என் மனசெல்லாம் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அங்கேதான் இருந்துச்சு. ஆனா இப்பதான் எனக்கு ஆறுதலா இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா, நீ நல்லபடியா சந்தோஷமா மருந்து கொடுக்கற ஃபங்க்ஷன் போய் கலந்துக்கோ. விஜய், நான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சீக்கிரத்துல உங்க எல்லாரையும் வந்து பாத்துடுறேன். அப்பதான் எனக்கு முழு நிம்மதி கிடைக்கும். எப்பக்கா வர? சீக்கிரத்துல வந்துருவேன். காரணத்தை இப்பல இருந்தே யோசிக்க ஆரம்பிச்சிடுறேன். சரிக்கா, சீக்கிரம் வாக்கா. சரி, எனக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு, நான் வச்சிடுறேன். எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லு. என்ன? சரி, சொல்லிடுறேன்க்கா.